இன்னைக்கு நாம பார்க்க போறது சேலம் மாவட்டத்தோட முக்கியமான தொகுதியான எடப்பாடி. கைத்தறி நெசவு விவசாயம்னு எப்பவும் பிஸியா இருக்கிற இந்த தொகுதியில கடந்த 5 வருஷத்துல நிலைமை எப்படி இருக்கு? ஒரு குயிக் ரிப்போர்ட் பார்க்கலாம். முதல்ல எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எடப்பாடியில சொல்லிக்கிற மாதிரி எந்த புது திட்டமும் வரல அப்படின்றது தான் இவங்களோட மெயின் குற்றச்சாட்டு. குறிப்பா நெசவு தொழிலை மேம்படுத்த ஒரு தொழிற்பூங்காவோ இல்ல தனியா ஒரு கூட்டுறவு சங்கமோ கொண்டு வராதது பெரிய குறையா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பூலாம்பட்டி படகுத்துறையை சுற்றுலா தலமா இன்னும் பெருசா டெவலப் பண்ணலன்னும், கிராமங்களுக்கு உள்ள இருக்கிற ரோடுகள் இன்னும் மோசமாவே இருக்குன்னும் மக்கள் மத்தியில ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இதையெல்லாம் எம்எல்ஏ தரப்பு மறுக்கிறாங்க. அவங்க லிஸ்ட்ல சாதனைகள் நிறையவே இருக்கு. முக்கியமா விவசாயிகளோட நீண்ட நாள் கனவான மேட்டூர் உபரி நீர் திட்டம் மூலமா ஏரிகளை நிரப்பினது ஒரு பெரிய சக்சஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி 56 குடிநீர் திட்டங்கள், 80க்கும் மேற்பட்ட புது ரோடுகள், அப்புறம் நங்கவள்ளி பாலிடெக்னிக், எட்டிக்குட்டைமேடு பிஎட் காலேஜ்னு எஜுகேஷன் சைட்லையும் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம்னு புள்ளி விவரங்களை அடுக்குறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் ஒரு புறம், தீர்க்கப்படாத வாழ்வாதார கோரிக்கைகள் மறுபுறம். எடப்பாடி மக்களின் மனநிலை என்ன? உங்கள் கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.